நமக்கு கிடைக்கிறது அல்ல. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஆமென். சரி, வாக்குத்தத்தங்கள் ரெண்டு காரியங்கள் தான் அடங்கியிருக்கு. வாக்குத்தத்தம் ரெண்டு வாக்குத்தத்தம் தான். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் ரெண்டு தன்மைக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. ஒன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று இதுக்கு மேல எதனா இருக்குது ஆசீர்வாதம். ஒன்று இம்மை, இன்னொன்று ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தம். இம்மைக்குரிய வாக்குத்தத்தம் அதுக்குரியது. அப்படியா முக்கியமானது இம்மை மறுமை. சொல்லுங்க, இம்மை மறுமை. எவ்வளவு வாக்குத்தத்தம் இருந்தாலும் இம்மைக்குரிய வாக்குத்தத்தங்கள், மறுமைக்குரிய வாக்குத்தத்தங்கள். இந்த ரெண்டு வாக்குத்தத்தங்களையும், ஏன்னா அந்த வருஷத்தின் துவக்கமா இருக்கிறதுனால நீங்க வாக்குத்தத்தங்கள் எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாம்